ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் விசுவாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையானது சமூக வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகள் வாழ வேண்டிய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்த ஒரு அழகான வரைபடத்தை 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொடுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அர்த்தம் என்ன என்று சொன்னால், 9வது வசனம், 10வது வசனம், 13, 15, 16 உடன் விசுவாசிகளுடன் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், 11வது வசனம் 12வது வசனத்தில் கிறிஸ்துவினிடமும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், 14வது வசனம் மற்றும் 19லிருந்து 21 வரையிலும் சத்ருவிடமும் நம்முடைய அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்று சொல்லியும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய அழகான வரைபடத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இந்த நாளிலே உடன் விசுவாசிகளினிடத்தில் ஒரு நீதிமானாய் மாற்றப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். வசனம் 9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். சில நன்மைகளுக்காக, சலுகைகளுக்காக, தேவைகளுக்காக மற்றவர்களை நேசிப்பது போன்று பாசாங்கு செய்வது மிகவும் சாத்தியமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் அவ்வாறு நடிக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சில நன்மைகளுக்காக, சலுகைகளுக்காக உங்களுடைய அன்பை நீங்கள் மாய்மாலம் பண்ணி காண்பிக்காதுங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமூக வாழ்வில் சக விசுவாசிகளோடு கூட விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். தீமையை வெறுத்து நாம் தேவனிடம் எவ்விதம் அன்பு கூற வேண்டுமோ அவ்விதம் இருந்தால் தேவனுக்கு எதிரான எல்லாவற்றையும் வெறுக்க கற்றுக்கொள்வோம் என்று சங்கீதம் 97:10 நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இங்கே அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று முதலிலே சொல்லிவிட்டு 10வது வசனத்தில் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். யோவான் 13:34 இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது என்ன சொல்லி கொடுத்தார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தான் போதித்தார். யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 17வது வசனத்தில் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று இயேசு போதிக்கிறார். 3வதாக வசனம் 13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது சமூக வாழ்க்கையில் சக விசுவாசிகளோடு கூட ஒரு நீதிமானாக மாற்றப்பட்டவருடைய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இங்கே உதவி செய்தலையும் உபசரித்தலையும் இங்கே அழுத்தி பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். அன்பு நடைமுறையில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் அது விலை உயர்ந்ததாக அது காணப்பட்டுவிடும். அன்பு நடைமுறையில் காண்பிக்க வேண்டும். அதாவது 1 யோவான் 3வது அதிகாரம் 16லிருந்து 18 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதாவது வெறும் வாய்ப்பேச்சில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லாமல் நம்முடைய கிரியைகளில், நம்முடைய செயல்களில் அதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி யோவானும் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு
குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதாவது வெறும் வாய்ப்பேச்சில் நீங்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதல்ல, விசுவாசத்திலும் உண்மையில் கிரியையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து மத்தேயு 25வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு காரியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 34 40 வரையிலும் அங்கே அருமையான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அதாவது உதவி செய்தல், உபசரித்தல், நியாய தீர்ப்பில் அவைகள் மேன்மை பாராட்டப்படும் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் 2ஆக பிரிக்கிற ஓமையிலே அவர்களுக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உபசரித்தல், உதவி செய்தல் விசுவாசிகளிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 15 சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். நீதிமான்கள் சக விசுவாசிகளோடு கூட சமூக வாழ்வில் எப்படி இருக்கணும்? சந்தோஷப்படுகிறவர்கள் கூட சந்தோஷப்படணும், அழுகிறவர்களோடு கூட அழணும். விசுவாசிகள் கடினமானவர்களாகவோ சுயநலம் உள்ளவர்களாகவோ இல்லாமல் பிறர்களுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் போதிக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25 27 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு உறுப்பு பாடுபட்டால் அது கூட பாடுபடும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் என்று எழுதுகிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி நீதிமான்கள் சமூக வாழ்வில் சக விசுவாசிகளோடு கூட தங்களுடைய அன்பை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும், மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று வரைபடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பெருமை, கர்வம் மற்றும் மற்றவர்களை விட தன்னை உயர்த்துதல் ஆகியவை விசுவாசிகளினுடைய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் அது கெடுக்கும். கிறிஸ்துவுக்குள் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களும் மற்றும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் ஒன்றே என்று வேதம் போதிக்கிறது. அதற்கு ஏற்றவாறு அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் பேசுகிறார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் முதலாக ஆதியிலே ஆரம்பிக்கப்பட்ட சபைகளிலே எப்படி இருந்தது? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்று பார்க்கிறோம்.
அதே போல் எபேசியர் 4வது அதிகாரம் 2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பேசுகிறார். இன்றைக்கி இந்த தேசத்தில், சமூகத்தில், சபையில் உள்ள அந்தஸ்தினால் நமக்கு பெருமை கிடைக்கக்கூடும். அந்த பெருமையின் விளைவினால் நம்ம பெருமையும் ஒற்றுமையின்மையும் அவைகளினால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் என்று சொன்னால் அதனை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய தாளந்துகளினால் இந்த தேசத்தில் நல்ல பெருமை கிடைக்கக்கூடும். அதே போல் சபைகளில், சமூகத்திலலாம் நம்ம ஒரு பெரிய ஆட்களாக மாறிட்டோன்னு சொன்ன உடனே சக விசுவாசிகளை நம்ம இழிவாய் ஏளனமாய் நடத்தக்கூடாது. அதனால் வரக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒரு பெருமை உண்டாகும் என்று சொன்னால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒவ்வொரு சக விசுவாசிகளோடும் கூட ஏக சிந்தை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி சமூக வாழ்வில் நீதிமான்கள் சக விசுவாசிகளின் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் போதிக்கிறார். மறுரூபமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் இவைகளை கடைபிடித்து நாம் தேவனுக்கு சாட்சிகளாக நம் மூலமாக, நம்முடைய சரீரத்தின் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.